ஆர்டிகல் 327 கான்ஸ்டிடியூஷன்ல 327 என்ன சொல்லுதுனாங்க, எப்படி எலெக்ஷன் நடத்துறதுன்னு சொல்லுது. ஒரு பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடத்த வேண்டும், எத்தனை காலத்துக்கு ஒரு முறை நடத்த வேண்டும், சட்டமன்ற தேர்தல் எப்படி நடத்த வேண்டும் என்பது ஆர்டிகல் 327. அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஆஃப்டர் த வேர்ட்ஸ் டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சி த வேர்ட்ஸ் கான்டக்ட் ஆஃப் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ஷால் பி இன்சர்ட்டட் அப்படிங்கிறோம். அப்படி என்றால் நமக்கு தெளிவாக தெரியுது, இந்தியாவை பொறுத்தவரை டீலிமிட்டேஷன் நடக்க போகுது. 543 என்பது இன்னும் அதிகமாக போகுது என்பது ஆர்டிகல் 327 இன்னைக்கு இருக்கக்கூடிய பில்லை படிக்கும் போது நமக்கு தெரியுது. டீலிமிட்டேஷனுக்கு பிறகு கான்டக்ட் ஆஃப் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் என்கின்ற வார்த்தையை சேர்த்துறாங்க. இதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சி நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா என்ன சொல்லுதுனாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அதனுடைய நாட்கள் 5 வருடம். அது 2029 முடிவுக்கு வரும். 2029க்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும். 2029க்கு பிறகு நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அதனுடைய காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்குமோ அதுதான் 2029க்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கு எல்லாத்துக்குமே அதே காலம் தான். உதாரணத்துக்கு தமிழகத்தை உதாரணம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் 2026 வர இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு நமக்கு ஒரு முழுமையான ஒரு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஆட்சியோ அல்லது முழுமையான கூட்டணியோ நமக்கு அமைந்தால் அது 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும். அப்படி என்றால் 2031 வரை இந்த எலெக்ஷன் முடிஞ்சு வரக்கூடிய தமிழக அரசு 2031 வரைக்கும் ஆட்சியில் இருக்கும். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதா என்ன சொல்லுதுனாங்க, 2031 நடக்கக்கூடிய தேர்தல் என்பது 2029 நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுடைய எத்தனை ஆண்டு காலம் இருக்கோ அதோட ஒத்துப்போகும். உதாரணத்திற்கு 2029 எலெக்ஷன் நடக்குதுன்னா 5 இயர் பீரியட் 2034. அப்ப தமிழ்நாட்டில் 2031 நடக்கக்கூடிய தேர்தல் என்பது 2034 வரைதான். அப்ப 2034 ஒருவேளை 2029 தேர்தல் நடந்தால் 2034 ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டில் இருக்கும் என்பதுதான் இந்த பில். இதை நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, தவறா பேசுறாங்க. அது சில மூத்த தலைவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய அன்பு நண்பர்கள் மூத்த தலைவர்களே இதை கொஞ்சம் திரிச்சும் பேசுறாங்க. ஆனால் நம்முடைய பாராளுமன்றத்தை பொறுத்தவரை 1951-52 ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரொம்ப நாள் நடந்துச்சுங்க. 51 ஆரம்பிச்சு 52 முடிஞ்சது, ஒரே வருஷம் நடக்கல. அந்த தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல். 1957 ஒரே நாடு ஒரே தேர்தல். 1962 ஒரே நாடு ஒரே தேர்தல். 1967 ஒரே நாடு ஒரே தேர்தல். ஸோ முதல் 4 தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். 1967க்கு பிறகுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குழப்பத்தில் போச்சு. காரணம், அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி 68 சில ஆட்சிகளை கலைச்சாங்க, 69 சில ஆட்சிகளை கலைச்சாங்க. ஆட்சிகளை கலைக்க ஆரம்பித்த பிறகு இந்த தேர்தல் நேரமும் காலமும் மாறிய காரணத்தினால் மட்டும்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தள்ளி போயிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.